மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இன்றைக்கு இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. இன்றைய தினம் எந்தெந்த நிர்வாகிகளோடு ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. இதுவரை 24ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் நேற்று வரை ஒரு 36 நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சந்தித்துவிட்டது. இன்று நிறைவு நாள் ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைய ஆலோசனையில் கரூர், திண்டுக்கல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பதுதான் அண்ணா அறிவாலயத்தில் இப்போது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுல இப்ப நடக்கக்கூடிய இந்த கரூர், திண்டுக்கல் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுமே தங்களுடைய கருத்துக்களை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க வேலுச்சாமி எம்பியாக இருக்கிறார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேலுச்சாமிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது வேட்பாளர் புதியதாக யாருக்கா வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தொகுதி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை தலைமைக்கு கொண்டு சென்று முடிவெடுப்பதற்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டிருக்கிறது. அடுத்தபடியாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இருந்து வருகிறார். ஏற்கனவே சமீப நாட்களாகவே கரூர் எம்பி ஜோதிமணி மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே ஒரு இணக்கமான சூழல் என்பது இல்லாமல் இருக்கிறது. இன்றைய தினம் அந்த கரூர் தொகுதி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டு வருகிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகுதியில இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த விருப்பத்தை இன்று தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடமும் சொல்ல இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை திமுக தலைமையிடம் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கொண்டு செல்வதற்கும் திட்டமிட்டிருப்பதாக இங்க நம்ம காலையில பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்படியாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் வெற்றி வாய்ப்பு, தேர்தல் பணி உள்ளிட்ட ஒரு விரிவான ஆலோசனை என்பதுதான் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.